இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போனால் ப்ரோட்டீன் ரைஸ், அதாவது பச்சைப்பயிறு சாதம், க்ரீன் புலாவ் என்ன வேணான்னு சொல்லிக்கலாம். அதுக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சைப்பயிறு வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால தான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் சேர்ப்போம். ஆனால் குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீளமாக கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்மெல் நல்லாயிருக்கும். மூடி போட்டு 3 விசில் விடுறேன். நம்ம வந்து சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி பண்ணுறோம், கொல கொலன்னு பண்ணுற மாதிரி பண்ணல. அதனால் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த ரைஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பயிறு எப்படி வெந்திருக்குன்னு நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஊற வைக்கணும். பயிர் நல்லா வெந்துச்சு, இல்லாட்டி வெந்திருக்கு அப்படியே பருப்பு மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.